மார்னிங் மக்களே. 4 மணிக்கு வர சொன்னா 4:20க்கு வரான். குளிரு. கிளம்பியாச்சு ரைடுக்கு. குளிர் கிளியுது. அப்பா இருட்டா இருக்கு. நைட்டு ஓட்டு போகிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் போகணும் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு. 28 காடி. 28ஆ? இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸ்டார்ட் பாயிண்டில் பார்ப்போம். கேஆர்புரம் வந்துட்டோம். மிஸ்டர் முத்து லக்ஷ்மணன் காண்டி வெயிட் பண்ணுறோம். அதாவது ஃப்ரைடே எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியாக படுத்து தூங்குவாங்க. சாட்டர்டே லேட்டாக எழுந்திரிப்பாங்க. யாருக்கும் இந்த தலைவலி இருக்காது. சரி ஃப்ரைடேலாம் வேலை முடிச்சு ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம், சாட்டர்டே தூங்கலாம் அப்படின்னு தூங்குவாங்க. நான் நினைச்சா பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். நேற்று நைட்டு படுக்கவே 12-1 மணி ஆயிடுச்சு. காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு வண்டி எடுத்து ஓட்ட முடியல. குளிர் சும்மா. இப்போ எங்கேயும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓட்டுறதுனால. ஸ்டார்டிங்கில் செம்ம குளிர். கேஆர் மார்க்கெட்டில் என்ன மத்தியானம் மாதிரி அவ்வளோ பிஸியாக இருக்குது வண்டி. இன்னும் விடியவே இல்லைடா. இன்னொரு ஸ்லீப்பர் செல் வந்துகிட்டு இருக்கு. அது வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஈவெண்ட்டு. என்னடா 200 பேருன்னு சொன்னாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லைடா லேட்டாக வருவாங்க. ஃபைனலாக ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ரிவர்ட் கார்டெலாம் வாங்கியாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தா அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. என்னானாலும் நிர்வாகம் பொறுப்பில்லை. அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு ஃபார்மை கொடுத்தா ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு தான் நம்ம ஒரு பாயிண்ட்டு போகும்போது டைமிங் நோட் பண்ணுற கார்டு. அந்த கார்டை வாங்கியாச்சு. ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. பட்டையை கிளப்ப வர வேண்டியது தான் ஒரு வேலை. அவ்வளோதான். முத்து லஞ்சுக்குள்ளே முடிச்சிருவாரு. என்னையா? முடிச்சிடலாம். லஞ்சுக்குள்ளே தூக்கிட்டுமா கேட்டீங்களா? முடிச்சிடலாமா இல்லை முடிச்சிருவேன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக 6 மணிக்கு ஃப்ளாக் ஆஃப் வெயிட் பண்ணுறோம். அதனால் ஸ்பாட்டில் 40 கிலோமீட்டர்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸை தேடி பிடிச்சி புலாவ் சாப்பிட்டுருக்கோம். சூடாக இருக்கும். எல்லோரும் பேசியும் பார்த்தாலும் பத்திரமா இருக்குது. நடுவில் வர வழியில் இன்னொரு ஃப்ரெண்டு மாட்டினாரு. ப்ரோ யுவர் நேம்? ஹேமந்த். நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. முத்து மட்டும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்காருன்னே தெரில. ஒரு டயர்ட்னஸ் இல்லை ஃபேஸில். இப்போ 40 கிலோமீட்டர்ஸ், இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம எவ்வளோ டைமில் போனோம்? 2 ஹவர்ஸில். 2 ஹவர்ஸில் 20 கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் நந்தி கிளைம்பு. அதை கிராஸ் பண்ணோம் கரெக்டாக. அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டைம் இருக்குது. இந்த டைமில் அது கிராஸ் பண்ணால் தான் முடிச்சதாக கணக்கு. மக்கள் போயிட்டுருக்காங்க பாருங்கள். யாரையுமே காணோம். நாங்கள் தான் தனியாக போய்கிட்டு இருக்கோம். நந்தி ஹில்ஸ் பேஸ் வரும்னு பார்த்தா பேஸ் வந்த பாடு இல்லை. எல்லாம் சும்மா நார்மல் ரூட்டில் நந்தி ஹில்ஸ் போனால் பார்த்தாதா இவங்களுக்கு. ஏப்பா உன் ஆளு மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பார்க்கலாம்ல, மேல வந்து தான் பார்க்கணுமா? அது தானா வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வழியாக நந்தி ஹில்ஸ் பேஸ் வந்துட்டோம். ஏற போகிறோம். ஏன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ஏறி முடித்தா கரெக்டாக 60 வரும். அதான் ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. 10 மணிக்குள்ளே ரீச் ஆகணும். இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. எந்த இடத்துல போயிட்டுருக்கோன்னு தெரில. நந்தி ஹில்ஸில் இருக்கோம்.
தம்பி என்னாச்சு? பாதி தாண்டி இருக்கோம்னு நினைக்கிறேன். வயசாயிடுச்சு. ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். 9:55. தம்பி ரெண்டாவது செக் பாயிண்ட் தம்பி. ரெண்டாவது அது ரெண்டாவது செக் ரெண்டாவது ஒன்று வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்ரா. இது வந்து என்னது முடிக்கிற டைம் வந்து 10:03. 9:55 ஆல்மோஸ்ட் ஒரு நெருங்கி க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்கோம். ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ கீழே போகும்போது ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. பாருங்க அப்படியே அது கீழே இறங்குற வரையும் தான் அப்படி இருக்கும். முடிச்சாச்சு. அதாவது நாங்கள் இது வரைக்கும் பேஸில் நின்று ஃபோட்டோ எடுக்காமல் வந்ததே இல்லை. இந்த தடவை டைமே இல்லை. ஐயோ எம்மா முடியல, முடிச்சாச்சு.